ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு மினி இட்லி மசாலா தான் பார்க்க போகிறோம். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து இந்த மாதிரி இட்லி தான் எடுத்துருக்குறேன். அந்த தட்டு எங்கே வசணும், ஒரு தட்டு கூட சும்மா காமிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தட்டில் தான் நான் செய்கிறேன். இது வந்து மினி தட்டை விட ஒரு சைஸு பெருசு. மினி இட்லி இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் ஊற்றிக்கோங்க, அந்த தட்டு இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நார்மலாக இட்லி செய்கிறோம்ல, அதே கூட நீங்கள் நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். செய்யறது ரொம்ப ஈஸி, குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். மினி இட்லி செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தட்டு தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இந்த மாதிரி தட்டு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தட்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டியாக இட்லி இருக்கும் பாருங்கள், இது எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இட்லியை விட இந்த மாதிரி இட்லி தான் பிடிக்குது. அப்படி எதுவுமே இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக இட்லி செய்வோம் பாருங்கள், அந்த மாதிரி இட்லி இருந்தால் கூட எடுத்துக்கிட்டு இதை வந்து நாளாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லி எடுத்து கூட நம்ம நாளாக கட் பண்ணி செய்கிற மாதிரியும் செய்யலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இட்லியெல்லாம் இந்த தட்டில் தான் இட்லி ஊற்ற போகிறேன். இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம இட்லி ஊற்றணும். இட்லி ஊற்றிட்டு நான் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இட்லி குண்டால். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். எப்போது நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இப்போ மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு வேகட்டும். இட்லி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த இட்லி வேகிற டைம் மட்டும்தான். மற்றபடி நம்ம சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இது ஒரு டிஃபனுக்கோ, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு, லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கு, நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா பெரிய வெங்காயம் நான் வந்து கொஞ்சம் நிறையா செய்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து 2 பேட்சாக வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த இட்லி. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து நான் எடுத்து ஒரு குண்டாவில் போட்டுட்டேன். ஒரு குண்டாவில் போட்டுட்டேன். அடுத்தது இந்த மாதிரி இன்னொன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது கூட தக்காளி, ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். அதான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், நம்மளும் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போடுறேன், கொஞ்சமாக தக்காளி. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கணும் பொறுமையாக. ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இது குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு வதங்கிடும். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க பிள்ளைங்க மட்டும் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் கை வர சுட்டுக்கிட்டேன். அதான் இந்த கையில் தூக்கி போட்டுருக்குறேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டுட்டு அடுத்தது
ஒரு ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா. 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது வந்து இதில் போட்டுக்கணும். நான் பாருங்க சில்லி சிக்கன் மசாலா தான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் நான் இப்போ போட்டேன். உங்கள்கிட்ட சில்லி சிக்கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். அதுவும் அப்படி இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா போடுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கறி மசாலா பொடி போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் போட்டு கூட கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இட்லியில் உப்பு போட்டு தான் வச்சுருப்போம், வேக வச்சுருப்போம். இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகா கூட நீங்கள் 2 கட் பண்ணி பொடியாக போட்டுக்கலாம். இந்த பிள்ளைங்க பச்சை மிளகாலாம் வந்து அந்த இட்லியை தொடவே மாட்டாங்க. அதனால் நான் வந்து சும்மா வெறும் இது மட்டும்தான் நான் போடுறேன். இது போட்டு நல்லா 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இட்லி போட்டு பரட்ட வேண்டியதான். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நம்ம இட்லி போடும்போது நல்லா அதெல்லாம் இழுத்துக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் போடணும். இப்போ கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த சாரெலாம் உள்ளே இறங்கிச்சுன்னா, ஸ்மெல்லெல்லாம் இறங்கிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி இட்லி செய்வோம் அது போல் மினி இட்லி தட்டு இல்லை அப்படின்னாக்கா அந்த நம்ம நார்மல் இட்லியே 4ஆக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு வெறும் இட்லி சட்னி சாம்பார்னு கொடுக்காம இந்த மாதிரி மசாலா இட்லி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை இருக்காது. இப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு இட்லியே நான் உள்ளே போட்டார். இது சும்மா அப்படி எடுத்தாலே வந்துருக்கு. அடுத்தது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இட்லியும் போட்டுட்டு நான் அதையும் போட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய செய்கிறேன், நல்லா சாப்பிடுவேன்ட்டு. இது எல்லா இட்லியும் நான் எடுத்து போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது எடுத்தாலே வந்துருக்கு பாருங்க, கத்தியே தேவையில்லை. இப்போ எல்லா இட்லியும் நான் போட்டேன். இப்போ இது வந்து நல்லா கலக்கி விடுங்க, கிளறி விடுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்களோ அப்படி செய்யுங்க. இது நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா இழுத்துக்கும் அந்த மசாலாலாம். சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். மினி இட்லி தட்டு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். நம்ம சாம்பார் இட்லி பண்ணுவோம், அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்களுக்காகவே இந்த தட்டு வாங்கினேன். என்ன இருக்குங்களா, பிள்ளைங்களுக்காகவே இந்த தட்டு வாங்கினேன். அண்ணன் வந்துட்டு அந்த மாதிரி தான் வேணும், அந்த சின்ன இட்லி வேண்டாம், இந்த மாதிரி இட்லி தான் வேணும். சரிண்ணா நான் கடை வீதிக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி இட்லி தட்டு வாங்கினேன். கம்மி தான், அது 100 ரூபாய்க்குள்ள தான் இருந்துச்சு. இது நல்லா 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது. இப்போ பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த கொத்தமல்லி வதக்கும் போது கொஞ்சம் போட்டால் அது ஒரு டேஸ்ட் நல்லா ஊறி நல்லா வருது. இப்படி மேலே கொஞ்சம் தூவி விட்டு அந்த பச்சை ஸ்மெல்லோடு அந்த இட்லியை சாப்பிடும்போது செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள் எங்கள் வசந்தா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு நான் ஒன்று தான் கொடுத்தேன் சூடாக. அதுக்கே நல்லா இருக்குதுன்னு இந்த வசந்தா கொடுக்கணும். கொஞ்சம் வேலை செஞ்சு முடித்தோன்னையும் அதுக்குள்ளே மசாலாவும் கொஞ்சம் ஊறிடும். அப்போ சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மசாலா இட்லி நான்வெஜ் டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.